ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நேத்திக்கு கட் பண்ண அந்த காலர் நெக் ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் கரெக்டாக வச்சு காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கட்டிங்லேயே மிஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி எனக்கு வந்து சொல்லுங்கள். ஒருவேளை அதை நீங்கள் பார்க்குறப்ப கவனிக்கலைன்னா இன்னொருக்கு அந்த கட்டிங் வீடியோ பாருங்கள், தெரியும். ஆக்சுவலாக நானே அதை ஸ்டிச் பண்ணுறப்ப தான் கவனித்தேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர் ஏன்னா இங்கே ட்ரையல் பார்த்துட்டு தான் போனாங்க. ஃபிட்டிங் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் வந்து மறந்துருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அந்த வீடியோலேயே சொல்கிறேன். சரிங்களா? கட்டிங் வீடியோ என்ன ஒர்க்கை கூட போய் பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு வந்து மேபி நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இன்றைக்கி வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்ணா வந்து அந்த பிரின்சஸ் கட் இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த சைடு பார்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்துட்டு லைனிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து சைடில் வந்து ஒட்டு போடணும். அதனால் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது வந்துட்டு கை வந்துட்டு லைனிங்கில் வச்சு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ கை ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதாவது நார்மலாக நீங்கள் கை ஜாயின் பண்ணுற மாதிரி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே எப்படி சொல்கிறது, கீழே ஜாயின் பண்ணுறீங்கல்ல, அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறோமில்ல கை ரவுண்டு, அந்த இடத்துல பாருங்கள், மேபி அந்த ப்ளவுஸில் கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிசுறு பீஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரை பீஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வெட்டி விடணும். அப்படி வெட்டி விடாமல் நீங்கள் அப்படியே அடித்து திருப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிக்கும். நாளைக்கு நீங்கள் திரும்ப போடுறப்ப தண்ணியில் போட்டு அப்புறம்லாம் போடுறப்ப அந்த இடம் ஒரு மாதிரி சுருக்காக இருக்கும். நீங்கள் என்ன தான் அயன் பண்ணிங்கனாலும் அது சுருக்காக இருக்கும், இழுத்தும் பிடிக்கும். பாருங்கள், இப்போ அண்ணன் வந்துட்டு அந்த குட்டி குட்டியே வெட்டி விடுறாங்க பாருங்கள், அதுதான். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு நார்மலாக அடித்து திருப்புறது தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுதான், அதில் எல்லாம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ சேம் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சைடில் கொஞ்சமாக வந்துட்டு ஒட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ஒட்டு போட்டுக்கிட்டாங்க. இப்போது அண்ணன் வந்து ஒட்டு போடுறப்ப மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடித்து திருப்பிட்டு எல்லாமே சுற்றி அடிச்சிருவாங்க. அடித்து முடித்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே அந்த ஒட்டு போடுற துணியை வச்சு அடித்து திருப்புவாங்க. அப்போ என்ன ஆகுனா, அந்த ஒரு ஒட்டு போடுற அந்த துணி வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா லைனிங்கில் மேல் பீஸில் ரெண்டுலேயுமே ஒட்டி இருக்கும். அது ரெண்டுலேயுமே தையல் போடுறதுனால இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, மேல் துணியில் மட்டும் ஒட்டு போட்டுப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது ப்ளவுஸ் மேலே வச்சு இது பண்ணுறப்ப சொல்கிறேன். லைனிங்கு தனியாக போடுறீங்கன்னா அது அப்படி தான் பண்ணி ஆகணும். பட் நான் வந்து மேல் துணியை ப்ளவுஸ் பீஸை வந்துட்டு ஒட்டு போடுறோம் இல்லைங்களா, அது சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா, வெறும் ப்ளவுஸ் மேலேயே ப்ளவுஸை ஒட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கை விட இந்த மாதிரி நீங்கள் ஒட்டு போடுறப்ப பாருங்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமாக பிரிஞ்செல்லாம் போகாது. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸு தான், இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணன் வந்து ஒட்டு போடுறப்ப எந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ணன் எப்போவுமே வந்துட்டு ப்ளவுஸ் துணிக்கு ஒட்டு போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், லைனிங் வச்சு அடித்து திருப்பிறதுக்கு அப்புறமா மேல் துணி மேலே வச்சு தைச்சிட்டு மறுபடியும் அதை திருப்பி அதுக்கு மேலே ஒரு ஓட்டு தையல் போட்டால் அப்படியே 2 தையல் ஆகிடுமா, அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்காரணத்து கொண்டு அது வந்து பிரிஞ்சு போகவே போகாது. இப்போ லைனிங் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஜாயின் பண்ணி முடித்தோடனே எப்பவும் போல் அண்ணன் ஹைட்டை செக் பண்ணி அந்த இடத்துல மார்க் பண்ணிப்பாங்க. ஸோ மார்க் பண்ணி வச்சுட்டா எடுத்து மறுபடியும் கை ஜாயின் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அப்போ இருக்க மார்க் பண்ணணும். சப்போஸ் மறந்து நம்ம பார்க்காத அப்படியே தைச்சிட்டோம் அப்படின்னா கையோட நீளத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வெட்டினா கூட நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளவுஸ் ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம தானே வெட்டியிருக்கோம், அதில் என்ன சேஞ்சஸ் வந்துட போகுதுன்னு நினச்சி நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃபிட்டிங் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒட்டு போடுற ப்ராசஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து டைம் ஆகுதுல்ல, தைக்கிறது காட்டுறது வச்சு, அதாவது வீடியோ எடுக்கிறது ரொம்ப டைம் ஆகுதுல்ல. இது பிளாக் கலர் துணிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சில இடத்துலலாம் அப்படியே பிளாக் கொஞ்சம் நேரம் ஆகிற பாருங்கள் அப்படியே கருப்பாயிருது ஸ்க்ரீனே.
இந்த பீஸ் பாருங்கள், அந்த சைடில் நம்ம ஜாயிண்ட் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா, துணி பத்தலைல்ல, அந்த பிரின்சஸ் கட்டோட அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் சைடு பார்ட் வரும் பாருங்கள், அதுக்கு வந்து ஒட்டு போடுறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், லைனிங் மேலே வச்சு தைச்சிட்டு எடுத்து வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா கைக்கெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இது ஒட்டு போடுறாங்க. ஏன்னா துணி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அது ஒட்டு போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். தையலோட அந்த மெத்தட் அப்படிங்கிறது, ஸ்டைல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தைப்பாங்க. ஸோ அண்ணா பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டைலில் தான் தைப்பாங்க. ஒவ்வொரு தடைக்கு பார்த்தா கையை இப்போ சைடு ஃபஸ்ட்டே ஒட்டு போட்டு வச்சுருப்பாரு. ஒவ்வொரு தடைக்கு கை ஒட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னா, பீஸ் உண்டுனா இருந்தால் எப்படி வேணாலும் பண்ணிட முடியும். இப்படி இந்த மாதிரி பத்தாத பீஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பண்ண, இல்லாட்டினா இப்போ காலரெல்லாம் வைக்கணுமில்ல, அப்புறம் காலருக்கெல்லாம் பீஸ் இல்லைன்னா அது எப்படி காலர் வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கவனமாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கும் அதே மாதிரி தான் மேலே ஒட்டு போட்டு திருப்புறதுனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த ஒட்டு எனக்கு தெரிஞ்சு சைடில் போயிடும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது இல்லையா, அது போயிருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் இதில் ஒட்டே இருந்துச்சு. அதனால் ஒன்றும் சைட்லலாம் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பேக் சைடு பீஸு பாருங்கள், நான் 1.5 இன்ச்சுக்கு கழுத்து உயரம் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அண்ணாவே அதை வந்து வெட்டிப்பாங்க. அது நான் வந்துட்டு வெட்ட மாட்டேன். ஏன்னா காலருக்கு அண்ணாக்கு தான் வந்து தெரியும் இந்த மாதிரி அகலம் அந்த ஷேப் எடுக்கணும்னு. அது இன்னொன்று என்னென்னா, நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் வெட்டவே மாட்டேன். அது அப்படியே வச்சுருவேன், அண்ணாவே வந்துட்டு வெட்டிக்குவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்பவும் போல் லைனிங்கையும் ப்ளவுஸையும் வச்சு அடித்து திருப்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸு மொத்தமாக தைச்செடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம், ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருந்துச்சு. வீடியோ அவ்வளோ நிமிஷம் ஓடி இருந்துச்சு. அதை நான் எவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு வச்சு அதில் கொடுத்ததுக்கே எனக்கு இவ்வளோ தூரம் 30 நிமிஷத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 1.5 மணி நேரம்லாம் வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதுதான் எங்களுக்கு வந்துட்டு இந்த பேட்டர்ன்லாம் பண்ணுறப்போ வீடியோவே எடுக்க முடியறதில்ல. இப்போ பாருங்கள், கீழே மடிச்சடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை மடிச்சடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு எக்ஸாக்ட் அளவு மடிச்சுப்பாங்க. கீழேயும் வந்து பாருங்கள் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி விட்டாங்களா, ஏன்னா கீழே தான் நம்ம பார்டரோடு தானே தைக்கிறோம். அப்போ அந்த பார்டரு வந்து கரை பீஸு தானே, அதனால் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டுறாங்க. எக்காரந்து கொண்டு கரை பீஸை வந்து அடித்து திருப்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி விட்டுக்கோங்க. இல்லாட்டினா இழுத்து பிடிக்கும். பாடியில் போடுறப்ப அங்கங்கே சுருக்க தெரியும், நல்லா இருக்காது. இப்போ வந்து பின்னாடி டாட் பிடிக்கிறாங்க பாருங்கள். சைடு பாடியோட சுற்றளவு ஒரு பக்கம் தான் கோடு போட்டிருப்போம். ஸோ அதனால் மடித்து வச்சு 2 பக்கம் கோடு போட்டுட்டு சென்டரையும் அந்த பாடி சுற்றளவு அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ரெட்டையாக மடித்து பிடிச்சா அந்த இடத்துல ஒரு சென்டர் வருதுங்க, அதுதான் டாட் பிடிக்கிற இடம். அது எல்லா ப்ளவுஸுக்கும் சேம் இதே மாதிரி தான் பிடிப்பாங்க. இப்படி பிடிக்கிறப்ப உங்களுக்கு ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேயே அந்த டாட் வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். டாட்டும் ரொம்ப முக்கியம்தான். சும்மா வெறும் இடுப்புக்காக இதுக்காக பிடிக்கிறது, தூக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிடிக்கிறது இல்லை. அதுவுமே அந்த ஃபிட்டிங் வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு நான் வந்துட்டு கேன்வாஸ் வெட்டி ஒட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் என்னென்னா, ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் எப்போவுமே கேன்வாஸ் ஒட்டுறப்போ கொஞ்சம் கவனமாக ஒட்டணுங்க. எப்படி சொல்கிறதுனா, இப்போ இதுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் குடைய மாட்டோம், அதாவது கொக்கி பீஸ் வி பீஸ் பக்கம் கம்மி பண்ண மாட்டோம் இல்லையா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நார்மல் ப்ளவுஸ் நார்மலாக லோ நெக் வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த அரேஞ்ச் கம்மி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கேன்வாஸை வெட்டி ஒட்டுறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனாலும் கழுத்தோட ஒயரை வந்துட்டு முன்ன பின்ன ஒயரம் அகலம் ரெண்டுமே முன்ன பின்ன வந்துடும். ஸோ அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் கழுத்துக்கு வந்துட்டு கேன்வாஸ் வெட்டி கொடுத்துட்டேன். அப்புறம் அண்ணா அது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டாங்க. அதுக்காக தான் அது ஃப்ரண்ட்டில் இந்த பார்ட்டு அப்படியே வச்சுருந்தாங்க, நான் கட் பண்ணிவிட்டு வர வரைக்கும். அதனால் பேக் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லாட்டினா ஃப்ரண்ட்டை இதை தைச்சி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பேக்குக்கே போயிருப்பாங்க. அப்புறம் இது வந்து கட்டிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு டிப் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி போட் நெக்கே ஸ்டிச் பண்ணால் கூட ஃப்ரண்ட்டில் லோ நெக் வைக்கிறப்போ ஆம்கோலை வந்து குடஞ்சி விட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள், நாங்களுமே வந்துட்டு குடஞ்சி விட்டுருக்க மாட்டோம். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்.
ஏன்னா அது லோனுக்கு வரப்போ குடையணும்னு அவசியமே கிடையாது. அப்படி ஒரு வேளை குடஞ்சா என்ன ஆகுனா, சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். அந்த ஆம்கோலோட தையல் வந்து அந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கிட்ட வந்து ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அது ஃபிட்டிங் சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக குடஞ்ச விட வேண்டாம். சப்போஸ் யாராவது ஒரு பாடிக்கு அப்படி அந்த இடத்துல துணி சுருக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு குடஞ்சிக்கோங்க. இதே தான் நான் கட்டிங்லேயும் சொல்லியிருப்பேன். ஒருவேளை அதில் நீங்கள் பார்க்கலைன்னா இதில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லைனிங் மேலே வச்சு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு பீஸையும் ஃப்ரண்ட் கொக்கி பார்ட் வர்ற பீஸையும் பிரின்சஸ் கட்டில் அதை வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதை ஜாயின் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இழுத்து பிடிச்சா அந்த இடத்துலையும் சுருக்காக வரும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் 2 துணியுமே இழுத்து பிடிக்காமல் கேஷுவலாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஆம்கோல்லாம் ஜாயின் பண்ணுவோம்ல, கையை ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மெத்தடில் ஜாயின் பண்ணுங்கள். இதை இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 தையல் போடுங்க, ஒரு தையலோடு விடாதீங்க. இப்போ வந்து அந்த ஓவர்லாக் போடுறதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. இது வந்து எதுக்காகனா, அந்த பீஸு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மடிச்சடிப்பாங்கல்ல, அதுக்காக அது பீஸ் ஜாயின் பண்ணித்தானே மடிச்சடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், அதுக்கு பத்தில் அதை 2 துணி ஒட்டு போட்டு அதை மறுபடியும் அகலமாக மடித்து அதை குறுக்கில் மடித்து வெட்டிக்கிறாங்க வேணுங்கிற மாதிரி. இது வந்து லைனிங் பீஸ் தான், மேல் பீஸ் கிடையாது. அதாவது ப்ளவுஸ் பீஸ் இல்லை, இது வந்துட்டு லைனிங் பீஸ் தான். ஏன்னா அடித்து அது உள்ளே போயிடும். திக்னஸ்க்காக தாங்க கொடுக்குறோம் அதை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இல்லாட்டி நாங்கள் திக்காகவே இருக்காது. இப்போ பட்டி வைக்கிறோன்னா திக்காக இருக்கும், இதுக்கு வந்து திக்காக இருக்காது இல்லையா, அதுக்காக தான் நம்ம கொடுக்குறது. இன்னொன்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் தைக்கிறப்பெல்லாம் ரொம்ப டைம் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, மேக்ஸிமம் ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்கும் சாரியில் வரப்போ. தனியாக எடுக்கிறப்போவுமே அது அவங்க எடுக்கிறத பொறுத்து. பீஸ் அகல பீஸாக இருந்தால் நல்லா தாராளமாக இருக்கும். அகல கம்மியாக இருக்கிற பீஸாக இருந்தால் சம்டைம் இந்த மாதிரி ஒட்டு போடுறது நிறையா வரும். ஸோ அப்படியெல்லாம் போடுறப்ப கிட்டத்தட்ட 2 மணி நேரம்லாம் சும்மா பார்க்குறதுக்கு பேசிக்கான ஒரு ப்ளவுஸாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கே வந்து 2 மணி நேரம் பக்கம்லாம் ஆயிரும். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி ஒட்டு 1000 ஒட்டு போட்டு அப்புறம் அதுக்கும் முழுசாக பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிரும். எல்லா இடத்துலையும் ஒட்டு போடுறப்ப அதோட டைமிங்கு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு டைமிங்கும் ஜாஸ்தியாகும். அப்போ தெரியுதா, ஒட்டு போட்டு தைக்கிறதுனால நமக்கு அந்த துணி டேமேஜ் ஆகிறது ஒரு ரீசன். அதுக்கு தான் நம்ம மெயினாக சொல்கிறோம். இன்னொன்று, நமக்கு அது லாஸு. 1.5 மணி நேரத்தில் தைக்கிற ஜாக்கெட்டை 2 மணி நேரம் தைச்சா அந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம இன்னொரு ஜாக்கெட்டோட கிட்டத்தட்ட ஒரு பாதி பக்கம் தைச்சிருப்போம். இல்லைன்னா ஃபுல் ஒயிட் ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருப்போம். அப்போ அந்த ஃபுல் ஒயிட் ப்ளவுஸுக்கு வர காசு நமக்கு லாஸ் தானே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு. நமக்கு பொறுத்த வரைக்கும் டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு 5 ஜாக்கெட்னா 5 ஜாக்கெட் தைச்சா தான் நமக்கு. அப்புறம் இதில் 4 ஜாக்கெட் தான் தைக்க முடியும். அப்போ அந்த ஒரு ஜாக்கெட்டோட காசு வந்து லாஸ் ஆயிரும். அதுக்காக தான் ஒட்டுமே முடிஞ்ச அளவுக்கு வராமல் தைக்கணும். அதுக்கு துணியும் சேர்த்து எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. இப்போ வந்து கொக்கி பீஸ் வி பீஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானுங்க. நார்மலாக ப்ளவுஸில் எப்படி கொக்கி பீஸ் வி பீஸ் வைக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி தான். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நார்மலாக தைக்கிறது தான். இப்போ வந்து இடுப்போட அகலத்தை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து டைரெக்டாக பாடியிலேருந்து அளவு எடுத்ததுனால மொத்த சுற்றளவை 4 பிரிச்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் டேப் வச்சே வந்து அளவு வச்சுக்கிறாங்க. நான் பின்னாடி எவ்வளோ அளவு எழுதியிருக்கணும், இப்போ 14.25ன்னு நினைக்கிறேன். ஸோ 7.1 வரும். அதனால் இங்கே 7.1 டேப்பு வச்சு மார்க் பண்ணிக்கிறாங்க. இதுவே அளவு ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு இடுப்பில் என்ன அகலம் இருக்கோ அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறீங்க.
பாருங்கள், எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே அந்த கொக்கி பீஸ் வீப்பர்ஸோட ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொரு தடவையும் அவர் செக் பண்ணிப்பார். இதில் என்ன காமெடி ஆகிடுச்சுன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டே வெட்டி லைனிங்லேயே ஒட்டி திருப்பி இருக்கணும். திருப்பி இருந்தால் எக்ஸ்ட்ரா உள்ளே வந்துட்டு இந்த பீஸ் தெரியாது. ஸோ இது ஏன் நாங்கள் பண்ணலங்கிறதுக்கு 2 ரீசன். ஒன்று, ஃபஸ்ட்டு நான் உண்மையாலுமே மறந்துட்டேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இது பிளாக் கலர் துணியா, ஸோ லைனிங்கில் ஒட்டி திருப்புறப்ப என்ன ஆகுனா அந்த கேன்வாஸ் வந்து நடுவில் வந்துடும். நடுவில் வரப்போ மேலே பிளாக் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து அந்த வெள்ளை கலர் மேலே அப்படியே தெரியும். அந்த கேன்வாஸ் வந்துட்டு அப்படியே அந்த பீஸ் மேலே தெரியும். அப்போ பாடியில் போடுற பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸ் அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் கண்டிப்பாக இப்படி தனியாக ஸ்டிச் பண்ணி தான் வச்சுக்குவோம். அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது, நடுவில் லைனிங் இருக்கும், அதுக்குள்ளார தான் இந்த பீஸ் போகும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு மேலே எதுவுமே தெரியாது. ஸோ இந்த 2 ரீசன் தான். ப்ளவுஸோட அந்த துணியோட எப்படி சொல்கிறது, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக ஒரு லைனிங்கில் ஒட்டிட்டு இந்த ஷேப் எந்த ஷேப்பாக இருந்தாலும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாது. இது 2 வேலை தான் உண்மையாலுமே. இன்னொன்று என்னென்னா, இந்த பீஸோட அந்த ஷேப் வந்து உள்பக்கம் தெரியும். நம்ம எம்மிங் பண்ணி விட்டுருவாங்க, ஸோ அது தெரியும். நம்ம இதுவே ஃபஸ்ட்டே ஒட்டியிருந்தோம் அப்படின்னா அது மோல்டிங்காக அப்படியே போயிருக்கும். அது பீஸ் வச்சுருக்கிறதே நமக்கு மேலே தெரியாது. ஸோ அது ஒன்று தான். இன்னொன்று, அது உள்ளே அப்படி தெரியறதுனால நமக்கு ஒன்றும் இதெல்லாம் அசிங்கமாலாம் இருக்க போகுது. ஆனால் ப்ளவுஸுக்குள்ளார பார்க்குறதுக்கு விலையேன்னு அசிங்கமாக தெரிஞ்சால் அது சங்கடம் இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து தைச்சிக்கணும். நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற எல்லா பீஸுக்குமே இந்த மாதிரி லைனிங்கில் தனியாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். பாருங்கள், கரெக்டாக சென்டர் பார்த்து அந்த ஹைட்டு நான் மார்க் பண்ணி கொடுத்தேன், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல வச்சு சென்டர் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பீஸ், எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே வெட்டி விட்டுட்டு அப்புறம் அங்கங்கே வந்துட்டு கட் பண்ணி விடுறாங்க. ஸோ இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த ஷேப்பு. அது 2 பக்கம் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர் நல்லா பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா அதை வெட்டி விடுறத நல்லா அந்த தையல் வரைக்கும் அப்படியே வெட்டி விடணும். ஸோ அப்போ தான் நீங்கள் திருப்புறப்ப அந்த ஷேப் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ அது ரொம்ப கவனம். அதே மாதிரி தையிலையே வெட்டி விட்டுறக்கூடாது, அப்புறம் அது வந்து பிரிஞ்சு போயிடும். கரெக்டாக அது வெட்டுறது வந்து அந்த தையலோட எட்ஜு வரைக்கும் நீங்கள் வெட்டி விடணும். பாருங்கள், அண்ணா வந்து ஃபஸ்ட்டு இப்படி திருப்பிட்டாங்க, ஆனாலும் அவருக்கு அந்த ஷேப்பு வரல அப்படிங்கிறதுனால நல்லா வந்து அந்த தையல் வரைக்கும் வெட்டி விடுறாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த ஷேப் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் தைக்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தா சிம்பிளான ஷேப்பு தானேன்னு தோணும். அது கூட நம்ம வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது கேன்வாஸு திக்காக இருக்கும்ல அந்த இடத்துல, அதனால் அண்ணன் அப்படி வந்து தட்டி விடுறாங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு மேலே அப்படியே நீட்டாக வந்துட்டு இந்த தையலுமே அழகாக போடணுங்க. தையல் நல்லா எஜ்ஜிலேயே ஒட்டி அழகாக வரணும். அப்புறம் இந்த கார்னர் 2 பக்கம் நல்லா அர்க்கத் பண்ணிக்கோங்க. அது என்ன அர்க்கத்துங்கிற டாட் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராது. ஏன்னா நம்ம அந்த எஜ்ஜு வரைக்கும் வெட்டி விட்டுருப்போமில்ல, அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம். நல்லா வந்து டக் அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே வந்துட்டு அவ்வளோ நீட்டாக இருக்கும். இதுவே நான் அப்படியே வச்சு தைச்சிருந்தோன்னா மேலே கண்டிப்பாக வரலையேன்னு தெரியும். அது வந்து உள்ளே அப்புறமா நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி இந்த கொக்கி வைப்போலையே அப்போ வந்து நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். அந்த பேக் சைடில் வைக்கிற அந்த ஓப்பனோட வேலை வந்துட்டு அவ்வளோதான், ரொம்ப நீட்டாக வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு காலர் வைக்கணும் இல்லைங்களா, காலருக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வைக்கணும், என்ன மாதிரி காலர் கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து ஷேப் எடுக்கணும். ஸோ இவங்க வந்து ஷோல்டர்லேருந்து முன்னாடி வந்து கொஞ்சம் மட்டும் ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் நீட்டி இருந்தால் போதும். அதாவது காலர் இருக்கிற மாதிரி தெரியணும், இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அளவு வைக்கிறோம். பாருங்கள், அளவு வந்துட்டு அண்ணா செக் பண்ணிக்கிறாங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு மொத்த சுற்றளவு காலரோட அளவு தெரியும். ஸோ அதனால் இப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கேன்வாஸில் வந்துட்டு வெட்டிக்கிறோம். அண்ணா வந்துட்டு அதுக்கு ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே வந்துட்டு கேன்வாஸ் மேலே வச்சு வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு தடவையும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த அட்டையை அப்படியே மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி சிம்பிளான கலருக்கு தாங்க அப்படி பண்ண முடியும், எல்லா கலருக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கலருக்கு இந்த மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க. அதுவும் பாருங்களேன், ஒரு கஞ்ச பிசுனாரி தானே. ஆக்சுவலாக ரெட்டையாக இருக்கிற பீஸை மடித்து போட்டு தான் பண்ணணும். இது தனித்தனியாக இருக்கிறது.
அதில் வந்து வெட்டிட்டு அது வேற ஒட்டு போடுவாங்க பாருங்களேன், ரெண்டையும் ஜாயின் பண்ணுவாங்க பாருங்களேன். ஆக்சுவலாக நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, ஒரே பீஸ் மடித்து வச்சுக்கோங்க. நம்ம எப்படி கழுத்துக்கெல்லாம் மடித்து போட்டு மார்க் பண்ணுறோங்களே அந்த மாதிரி மடித்து போட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணிக்கோங்க. அவர் கையில் கிடச்சதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தைச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி காலருக்கு வந்து கேன்வாஸ் வெட்டிட்டு அப்புறமா பாருங்கள் இப்போ வச்சு காட்டுவாங்க பாருங்கள், அதை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ப்ளவுஸ் பீஸ் மேலே அப்படியே ஒட்டிக்கலாமான்னு பார்த்தோம், ஆனால் அதுக்கு நல்லாவே தெரிஞ்சது டிரான்ஸ்பரண்ட்டாக. அதனால சரின்னு லைனிங் மேலே வச்சு கொடுத்துட்டாங்க. நான் ஒட்டிட்டு வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த ப்ளவுஸ் பீஸு மேலே வச்சு தைச்சாச்சு. ஸோ அப்போ வந்து அந்த இது வந்து நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வெளியில் தெரியாது. அதுக்காக தான் நான் வேறு இடையில ஏதோ பேசிக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ வேறு உங்களுக்கு அது வேறு டிஸ்டர்பாக இருக்கும் அங்கே. இப்போ வந்துட்டு கை ஜாயின் பண்ணுறாங்க. நான் ஒட்டிட்டு வரதுக்குள்ளார கை ஜாயின் பண்ணுறாங்க. ஷோல்டரோட எக்ஸாக்ட் அளவு 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அந்த நம்ம எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன போகுது அப்படின்னா அதை கொஞ்சம் சரியாக வெட்டி விட்டுட்டு, இப்போ பாருங்க ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம் வந்துட்டு மார்க் பண்ணணும் இல்லைங்களா, அது வந்துட்டு கையை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ ஷோல்டர் அப்படியே பிடிச்சிட்டு கீழே வரப்போ பேக் சைடில் எந்த இடத்துல அர்க்கத் பண்ணியிருக்கீங்களோ அதே இடம் தான் ஃப்ரண்ட் சைடோட அளவும், சரிங்களா? அந்த மாதிரி அர்க்கத் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா கை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது பண்ண முடியாது கண்டிப்பாக. அதனால் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட்டோட அளவை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு கை ஜாயின் பண்ணுறாங்க. கை ஜாயின் பண்ணுறது எப்பவும் போல தாங்க, சென்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மார்க் வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் உட்காரணும். கையோட சென்டரும் ஷோல்டரோட சென்டர் தையில் இருப்பாருங்க, அது ரெண்டும் ஒரு இடத்துல உட்காரணும். அப்புறமா வந்து பாதி பாதியாக வந்து தைச்சிட்டு வருவாங்க. 2 தையல் போடணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி தான். பாருங்கள், அவரே இந்த கை வந்து தைச்சிட்டு வரப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் அர்க்கத் பண்ணாத மறந்துட்டு வந்துட்டார். கொஞ்சம் தூரம் வந்தோன்னே ஞாபகம் வந்தோடனே டக்குன்னு அந்த இடத்துல நிறுத்தி எடுத்துட்டு அப்புறமா வந்துட்டு ஆம்கோல் 2 ஒட்டுக்க பிடிச்சிட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலத்தை வந்து அர்க்கத் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மறந்துட்டிங்கன்னா கை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக தெரியாது. அதுக்காக தான் சொல்கிறது. ஏன்னா பேக்கில் அர்க்கத்திற்கும் கையோட அர்க்கத்து பேக் அர்க்கத்தை செட் பண்ணிடுவீங்க. ஃப்ரண்ட்டோட அகலம் தெரியாமல் அப்புறம் ஸ்லீவை கொண்டாந்து எந்த இடத்துல ஜாயின் பண்ணுவீங்க. இப்போ காலருக்கு பாருங்கள், நான் லைனிங்கில் ஒட்டிட்டு வந்துட்டேன்னா அதை அப்படியே மேலே ப்ளவுஸ் பீஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிப்பாங்க. நார்மலாக இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மெட்டீரியலாக இருந்தால் இதுக்கு லைனிங்கே தேவையில்லை, அப்படியே ப்ளவுஸ் மேலே வச்சு ஒட்டி தைச்சி திருப்பிக்கலாம். பட் இது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால 2 இது வச்சு தைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து மொத்தம் 3 துணி இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அந்த கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாது.
இப்போ காலர் தைக்கிறதுக்கு காலர் ரெடி பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரோட சென்டர் இருக்குது பார்த்திங்களா, அதாவது துணியை ரெண்டாக மடிக்கிறப்போ பின்னாடி சைடு சென்டர் இருக்கும் பார்த்திங்களா, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முன்னாடி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம காலர் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த காலர் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் காலர்னால் ஃபுல்லாகவே வரும். அந்த கொக்கி பார்ட் வி பார்ட் வருது பார்த்திங்களா, அது வரைக்குமே வரும். அது நம்மளோட இஷ்டம், நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான். பட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ பின்னாடி முதுகு பக்கத்தில் சென்ட்ரலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிருந்து அதாவது ஓரத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு போகக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் அண்ணன் சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கத்தை அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கை வசம் அப்படி, அதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் சென்ட்ரலில் தான் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே திருப்பி அடிச்சுக்கிறாங்க. இது காலர் வந்து ஆல்ரெடி நான் தைச்சிட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எதுவுமே காலர் கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தைச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸி தான். ஒன்றும் அவ்வளோலாம் பயந்துக்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டு கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு காலர் வந்து ரெடி பண்ணி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ சைடு ஜாயின் பண்ணுறது எப்பவும் போல் நம்மளோட மெத்தட் வந்துட்டு இடுப்பு ஃபஸ்ட்டு குட்டியாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இடுப்போட அகலை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு ஃப்ரண்ட்டோட அந்த இடுப்போட அகலத்தை வந்துட்டு மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மார்க்கையும் பேக் சைடில் நான் வெட்டுறப்ப மார்க் பண்ணியிருப்போம், அந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது லூஸ் டைட்டு தேவைப்படுதுன்னா அப்போவே வந்துட்டு குட்டியாக தானே தைச்சிருக்கோம், அதில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்ம ஃபுல்லாக தையல் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பிரிக்கணும். அதனால் அண்ணா எப்போவுமே இந்த மாதிரி தான் தைப்பாங்க. ஸோ ஸ்டிச் பண்ணிட்டு கையோட அந்த தளவு கை ரவுண்டையும் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நெட்டு தையல். இது பாருங்கள், ஃபுல்லாக நெட்டு தையல் தான், அதனால் கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படி ஈஸியாக வந்துட்டு தையல் அடிச்சுக்க வேண்டியதான். ஸோ சைடு ஜாயின் பண்ணுறது வந்து கேட்டிருந்தீங்க, ரொம்ப க்ளோஸில் காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் அதுக்கு ஞாபகம் அது எடுக்கிறப்ப ஞாபகம் இருக்கிறதில்ல, நான் கண்டிப்பாக வந்துட்டு எடுக்கிறேன். சைடு ஜாயின் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு எடுத்து இன்னொருக்க நான் ஒரு நாளைக்கு போடுறேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியே முடிச்சாச்சு. அண்ணா இடையில வந்துட்டு ஒரு தையல் அடித்தோடனே வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டாங்க, பாடி சுற்றலை வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்படி சொல்கிறது, அது எப்படின்னா அது செக் பண்ணுறப்ப எனக்கு தெரியறதில்ல, அதனால் நான் அதை கட் பண்ணி விட்டுறேன். போன வீடியோவில் அப்படி தான் கட் பண்ணி விட்டு, இந்த வீடியோவில் அப்படி கட் பண்ணி விட்டேன். ஸோ தைச்சு முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்கிற பீஸெல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ அகலமாக பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்போவுமே கொஞ்சம் அகலமாக சேர்த்து தாங்க விட்டுருவேன். நீங்கள் வேணும்னா அளந்து கரெக்டாக கூட விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் அப்படி விடுறதில்ல, கொஞ்சம் சேர்த்தே விட்டுருவேன். அண்ணா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு ஓவர்லாக் போட்டு போகிறோம், அவ்வளோதான். ஃபுல்லாக இப்போ வந்து தைச்சே முடித்தாலும் பாருங்கள், அண்ணா பின்னாடி ஒருக்கா வந்து ஃபுல்லாக செக் பண்ணிப்பார். பாடி சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு, இது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். மற்றபடி இடுப்பெல்லாம் தான் நம்ம தான் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதனால் அதெல்லாம் வந்து தப்பு வராது. இந்த 2 இடத்துல மட்டும்தான் லூஸ் டைட்டு மேபி வந்துடலாம். அதனால் அதை செக் பண்ணிக்கிட்டு எடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுதான் கடைசி அவங்க ஃபைனலாக பண்ணுறது. எப்போவுமே ஸ்டிச் பண்ணி முடித்தாலும் ஒன்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. தைச்சே முடிச்சாச்சு. அது போய் ஓவர்லாக் சைடில் போட்டுருவாங்க. நான் அதுக்குள்ளார அந்த வீடியோ முடிக்கிறதுனால இருங்க அப்புறமா ஓவர்லாக் போடுவீங்கன்னு சொல்லிட்டு அது திருப்பி காட்ட சொன்னேன். அதனால் திருப்பி காட்டினாங்க. மறுபடியும் போய் ஓவர்லாக் போட்டுக்குவாங்க. இது வந்து அவங்க கஸ்டமர் போட்டு பார்த்துட்டே போயிட்டாங்க, வாங்கிட்டே போயிட்டாங்க. ஃபிட்டிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 4 ப்ளவுஸ் அவங்களது, 4மே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க ஸ்டிச் பண்ணி. இப்போ அவங்க தெரியுதா, காலர் தெரியுதா, குட்டியோடு ஷோல்டரை தாண்டி 2 இன்ச்சுக்கு தான் காலரே. இருக்கிற மாதிரியும் இருக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி. பின்னாடி பாருங்கள், காலர் கீழே இந்த மாதிரி ஓப்பன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ப்ளவுஸ் தைக்கணுன்னாலும் தாராளமாக தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?